பேர் பறிக்கப்பட்டது, அதுக்கு அது மத்திய விவர கொண்டு வந்து அந்த நாணயத்தை வெளியிட்டது, அது சம்பந்தமான உங்களுக்கு தன்னுடைய தந்தைக்கு விழா எடுக்கணும்னு ஒரு மகன் விரும்புகிறாரு. தமிழ் இந்த 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இவெல்லாம் மேடையிலலாம் இந்த இது ரஜினிகாந்த் விஷயத்தில் கூட இவங்க நிறைய பேசுனாங்க. இது மாதிரி உலகத்தில் எந்த தலைவனுக்குமே நடத்தல விழா எடுக்கல, எந்த தலைவர் எடுக்கல அப்படின்னாங்க. நான் கேட்குறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு விழா எடுத்து தான் மகன் எடுக்கல. நூற்றாண்டு விழா எடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மகன் எடுக்கல, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டன் எடுத்தார். அப்படி தொண்டன் எடுத்த அந்த விழாவில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நூற்றாண்டு விழா வந்து அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார். இதுதான் தான் ஏற்றுக்கொண்ட தலைவனுக்காக தான் செலுத்தக்கூடிய அஞ்சலி. ஆனால் திரு ஸ்டாலின் அவர் தன் தந்தைக்காக எடுக்கிறார். 3 வருஷத்துல என்ன பண்ணாரு? அங்கங்க கட்டடத்தை கட்டி கலைஞர் நூலகம், அந்த நூலகம், இந்த நூலகம் தான் வச்சாரு. வேற ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரா? அப்பனுக்கு மகன், பாட்டனுக்கு பேரன், இவங்க 2 பேரும் சேர்ந்து நாட்டை ஏமாத்திக்கிட்டு தன் அப்பனுக்கும் பாட்டனுக்கும் விழா எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு சைக்கிள் போறது இந்த ரஜினிகாந்த் மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து தாளம் போட்டு உட்காந்துக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை.